யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வேந்தராக வாழ்நாள் பேராசிரியர் குமாரவடிவேல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டம் மற்றும் அதன் பின்னரான திருத்த சட்டங்களுக்கு அமைவாக ஜனாதிபதிக்கு உண்டான நிறைவேற்று தத்துவத்தின் அடிப்படையில் வாழ்நாள் பேராசிரியர் குமாரவடிவேல் ஜனாதிபதியினால் முன்மொழியப்பட்டுள்ளார். இவருக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாரநாயக்கவினால் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் பத்மநாதனின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்த நிலையில் புதிய வேந்தராக வாழ்நாள் பேராசிரியர் குமாரவடிவேல் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார். வாழ்நாள் பேராசிரியர் குமாரவடிவேல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் மூத்த கல்வியலாளர் ஆவார். பௌதீகவியல் துறையில் பேராசிரியராக விளங்கிய இவர் விஞ்ஞான பீடாதிபதியாகவும் பதில் துணைவேந்தராகவும் பதவி வகித்தார். இவரது தகைசார் பங்களிப்பின் காரணமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உறுப்பினராகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டிருந்தவர். பல்கலைக்கழக சட்டத்தின்படி வைபவ ரீதியாக பதவி வழி வேந்தராக பட்டமளிப்பு விழாவின் போது நிகழ்வை தலைமை தாங்கி பட்டங்களையும் பட்டத்தராதர சான்றிதழ்களையும் வழங்குவது மரபாகும். எனினும் முன்னாள் வேந்தரின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்த போதிலும் புதிய வேந்தரை ஜனாதிபதி நியமிக்காத நிலையில் கடந்த மார்ச் மாதம் 19 முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு வைபவம் வேந்தர் இல்லாமல் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது.